உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டாப் 8 பெஸ்ட் இன்வெர்டர் ஏர் கண்டிஷனர் பத்தி பார்க்க போறோம். அதுவும் ஸ்பிளிட் ஏசி மாடல்ல வருது. பொதுவாவே ஏர் கண்டிஷனர் அப்படினாவே நார்மல் விண்டோ ஏசிக்கு தான் வந்து நம்ம போவோம். அதாவது ப்ரீவியஸ் காலத்துல. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஸ்பிளிட் ஏசி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாவே போயிட்டு இருக்கு. சோ நம்மளுடைய இந்தியால இது மட்டும் இல்லாம ஸ்பிளிட் ஏசியை கொஞ்சம் அட்வான்ஸ்டா கொண்டு போறதுக்காக இன்வெர்டர் மாடல் ஏசிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாட்களாவே வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. சோ இந்த இன்வெர்டர் ஏசில அப்படி என்னதான் சிறப்பம்சம் இருக்கு, அந்த ஸ்பிளிட் ஏசியோட கம்பேர் பண்ணும்போது என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸ்பிளிட் ஏசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா அதுல என்ன ஒரு கம்ப்ரஸர் மெத்தடாலஜி கொடுத்திருக்காங்களோ, என்ன மாதிரியான டெம்பரேச்சர் ரேஞ்ச் கொடுத்திருக்காங்களோ, சோ அது மட்டும் தான் அங்க வேலை செய்யும். அதுவே நீங்க ஒரு இன்வெர்டர் ஏசி மாடல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு மாடல்ல நிறைய விஷயங்கள் நீங்க கண்டிப்பா பார்க்க முடியும். அதுல மிக முக்கியமானது அட்ஜஸ்டபிள் ஏர் கண்டிஷனர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏர் கண்டிஷனர் நம்ம ஆன் பண்ண உடனே நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சர் 50 டிகிரி செல்சியஸ்க்கும் மேல இருந்தா கூட இந்த ரூம் கண்டிஷனுக்கு என்ன அட்ஜஸ்டபிளா ஒரு கூலிங் டெம்பரேச்சர் கொடுக்கணுமோ அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்வெர்டர் மாடல் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ப்ரொடியூஸ் பண்ணும். சோ இது மூலமா சரியான முறையில் கம்ப்ரஸர் வேலை செஞ்சு அதுல இருக்கக்கூடிய ஏர் ஃப்ளோ ப்ளோயர் மூலமா பெர்ஃபெக்ட்டா வொர்க் பண்ணும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர் ஏசி மாடல். சோ இந்த இன்வெர்டர் ஏசி மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் டெம்பரேச்சர் கொண்ட ஒரு மாடலா தான் நம்மளால பார்க்க முடியுது. சோ இந்த ஒரு மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வென்ட்டாவே வருடம் வந்து பாத்தீங்கன்னா பல இம்ப்ரூவ்மென்ட் செய்யப்பட்டு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடலா இப்போ வலம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பர்టిక్యులர் மாடல் பொறுத்த வரைக்கும் சாம்சங், Voltas, Panasonic, Whirlpool இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே இன்வெர்டர் ஏசி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா எனர்ஜி ரேட்டிங்க்கு ரொம்பவே பிரெஃபரன்ஸ் கொடுங்க. சோ அந்த வகையில இந்த ஒரு மாடலுக்கு மினிமமா 3 ல இருந்து ஒரு 5 எனர்ஜி ரேட்டிங் குள்ள இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டா வாங்கிக்கோங்க. கீழ 2 க்கு கீழ எல்லாம் போகாதீங்க. 2வே வந்து வாங்காதீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்காது. எனர்ஜி கன்சம்ப்ஷன் கொஞ்சம் அதிகமாவே எடுக்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டெம்பரேச்சர் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா கூலிங் குறையும். அதே மாதிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுல இல்லாம அதை விட அதிகமா வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. சோ அதனால நீங்க வாங்கக்கூடிய அந்த ஏர் கண்டிஷனர் மாடல் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகுற மாதிரி வாங்கிக்கோங்க. சோ அதனால ரேட்டிங்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டான ஒரு ப்ராடக்ட்டா இருக்கும். அடுத்தபடியா வாரண்டி. சோ என்னதான் ஒரு இன்வெர்டர் ஏசி, ஸ்பிளிட் ஏசி, விண்டோ ஏசி இப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு வாரண்டி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் பாக்ஸுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஃபேனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வாரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இன்பில்டரா இருக்கக்கூடிய அந்த கம்ப்ரஸர் மாடல் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டோட மாடியிலயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர்ல நம்ம வைக்கக்கூடிய அந்த ஒரு மாடல் கம்ப்ரஸர் இருக்கும். சோ அதோட வாரண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமமா 5 இயர்ஸ்க்கு மேல வந்து கொடுப்பாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் இல்லனா 2 இயர்ஸ் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கிறதும், அவுட்டர்ல இருக்கக்கூடிய அந்த கம்ப்ரஸர் மாடலுக்கு மினிமமா 5 இயர்ஸ் வாரண்டி இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு பையிங் ஆப்ஷனா இருக்கும். அதே மாதிரி ஃபேன் ஸ்பீடு, சூப்பர் ட்ரை ஆப்ஷன் இதெல்லாம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஃபேன் ஸ்பீட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த ரெஃப்ரிஜரேட்டர் வந்து அவுட்டர் தள்ளுறதுக்கு நம்மளுக்கு ஃபேன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இன்வெர்டர் ஏசில 2 கொடுத்திருப்பாங்க, ஒரு சில இன்வெர்டர் ஏசில வந்து பாத்தீங்கன்னா 4 கொடுத்திருப்பாங்க. சோ அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, பட் அதோட ஸ்பீடோட குவாலிட்டி டர்போ கூலிங் ஆப்ஷன் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி சூப்பர் ட்ரைனா ஒண்ணு இல்லைங்க, உங்களுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய வேப்பர், அதாவது தண்ணியா சுட்டிட்டு இருக்கும், சில இடத்துல செவுத்துல எல்லாம் வழியும் பாத்தீங்களா, ஓதம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்வெர்டர் ஏசி மாடல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ட்ரை கண்டிஷனா மாத்தி உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி அதுக்கு என்ன ஒரு டெம்பரேச்சர் கொடுக்கணுமோ அதை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். சோ அந்த மாதிரி ஒரு மாடலை பார்த்து வாங்கிக்கிறதும் நல்ல ஒரு பெஸ்ட் பையிங் ஆப்ஷனா இருக்கும். எப்பவுமே ஒரு இன்வெர்டர் ஏசியோ இல்ல ஒரு நார்மல் ஸ்பிளிட் ஏசி மாடலோ வாங்குறீங்க அப்படின்னா CO2 அப்படின்ற ஒரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல ப்ரொடியூஸ் ஆகும். சோ அது ரிடக்ஷன் ஆகக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து டாக்ஸிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸிக் வந்து பாத்தீங்கன்னா வெளியே தள்ளும் அந்த விதமான ஒரு கேஸ். சோ அது இல்லாத ஒரு ப்ராடக்ட்டா வாங்கிக்கிறது ரொம்பவே பெஸ்டான பையிங்கா இருக்கும். குழந்தைங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏசி அப்படிங்கிறது ரன் ஆகிறதுக்கு மினிமமா 100 வோல்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது. சோ இப்போ வரக்கூடிய இன்வெர்டர் ஏசி மாடல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்பில்டாவே ஸ்டெபிலைசர் மாடலோட வருது. அதாவது 100 வோல்ட்ல இருந்து 250 வோல்ட் வரைக்கும் வந்து தாங்கக்கூடிய வகையில நிறைய மாடல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. சோ அப்படி நீங்க வாங்கக்கூடிய மாடல்ஸா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஸ்டெபிலைசர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையே கிடையாது. சோ அதனால நீங்க வாங்கக்கூடிய அந்த மாடல்ல மினிமமா
100 வோல்ட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டா வாங்கிக்கோங்க. ஸ்டெபிலைசர் ஃப்ரீ மாடலும் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா ஸ்டெபிலைசர் அடிஷனலா ஒன்னு அதுக்காக பொருத்த வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. பட் சில பேர் சேஃப்டிக்காக நான் போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க வந்து தாராளமா இந்த மாதிரியான ஏர் கண்டிஷனர்ல வந்து போட்டுக்கலாம். நல்ல ஒரு சைலண்டான ஆப்ரேஷன் இருக்கணுங்க. நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, நிறைய யூடியூபர்ஸ்லாம் கூட இருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து சைலண்டா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. நைட்டு தூங்கும்போது கரெக்டான சவுண்ட் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லிஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டான ஆப்ரேஷன் ப்ராடக்ட் தான். ஸோ அதனால நீங்கள் வாங்கக்கூடிய நான் சொன்னதை தாண்டி வேற ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதில் சைலண்ட் ஆப்ரேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாங்கிக்கோங்க. எப்பவுமே ஒரு ஏர் கண்டிஷனர் வாங்க போறீங்க, அதுக்கான ஒரு பிளான் பண்ண போறீங்க அப்படின்னா நார்மலா நம்மளுடைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா காத்துல நிறைய விதமான பொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் ஹார்ம்ஃபுல்லான நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும், அலர்ஜிஸ் இருக்கும், அதே மாதிரி வந்து ஆடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் அந்த காத்துல பரவி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஏர் கொண்டு வரதுக்காக தான் நம்ம வந்து மல்டி ஸ்டேஜ் ஏர் ஃபில்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு இன்வெர்டர் ஏசி மாடல். அந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக வாங்கும் போது தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது ரொம்பவே ஒரு பையிங் வந்து நல்ல பையிங்கா இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ஃப்ரீயா மாத்துறதுக்கு R32 அப்படின்ற ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் கேஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அது உங்களுக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கும் ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதனால இந்த விஷயங்களை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும், ஒரு சூப்பரான இன்வெர்டர் ஏசி மாடல் வந்து வாங்கிக்கலாம். இன்வெர்டர் ஏசி மாடல் வந்து பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிரைஸ் டீடைல்ஸ், இதோட கம்பேரிசன், அது மட்டும் இல்லாம இதோட ரேட்டிங்ஸ் என்ன, அப் டு டேட் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். 8th பிளேஸ்ல லாயல்ல இருந்து வரக்கூடிய 110 3 ஸ்டார் ஸ்பிளிட் ஏசி பார்க்க போறோம். இன்வெர்டர் மாடல் 4D எக்ஸ்பிரஸ் கூலிங் கொடுத்திருக்காங்க. ரூமோட கெபாசிட்டி சைஸ் எவ்வளவு அளவுல இருக்கக்கூடிய ரூமுக்கு இத போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 110 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரிஜரேட்டர் கேஸ் வந்து R32 யூஸ் பண்ணிருக்காங்க. என்விரான்மெண்ட்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்வின் ரோட்டரி கம்ப்ரசர் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் அமேசான்ல 26,900 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 19 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 7th பிளேஸ்ல ஹிட்டாச்சில இருந்து வரக்கூடிய 1.5 டன் 5 ஸ்டார் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி பத்தி பார்க்க போறோம். மேக்ஸிமம் கூலிங் கேப் வந்து பாத்தீங்கன்னா 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஒரு ரூம்ல சப்போர்ட் பண்ணும். ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆபரேஷன் இதுல பண்ணிக்கலாம். எந்த வகையிலும் ஸ்டெபிலைசர் தேவை கிடையாது. ஸ்டெப்லெஸ் கம்ப்ரசர் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பேண்டா சென்சார் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் அமேசான்ல 43,450 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 58 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 6th பிளேஸ்ல வேர்ல்பூல்ல இருந்து வரக்கூடிய 1.5 டன் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி பத்தி பார்க்க போறோம். 6th சென்ஸ் DC டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. கூலிங் கெபாசிட்டி 3200 வாட்ஸ் வரைக்கும் வருது. சூட்டபிள் ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா 130 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 இயர் வந்து ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி, 10 இயர்ஸ் கம்ப்ரசர் வாரண்டி, 5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்சருக்கு வாரண்டி தராங்க. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் அமேசான்ல 72,000 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 6.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 12 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல சாம்சங்ல இருந்து வரக்கூடிய 1.5 டன் 3 ஸ்டார் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி பத்தி பார்க்க போறோம். எனர்ஜி எஃபிஷியன்ட் அண்ட் லோயஸ்ட் நாய்ஸ் ஆபரேஷன்ல இருக்கு. ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் பிளஸ் ஸ்டெபிலைசர் ஃப்ரீ இந்த மாதிரியான ஆப்ஷன்களும் இருக்கு. 8 போல் டிஜிட்டல் இன்வெர்டரா வருது. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் அமேசான்ல 36,999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 8 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல Panasonicல இருந்து வரக்கூடிய 1.5 டன் 5 ஸ்டார் இன்வெர்டர் ஏசி மாடல் பத்தி பார்க்க போறோம். எனர்ஜி எஃபிஷியன்ட் லோயஸ்ட் நாய்ஸ் ஆபரேஷன் இதுலயும் கொடுத்திருக்காங்க. சூட்டபிள் பாத்தீங்கன்னா 111 ஸ்கொயர் ஃபீட் டு 150 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டி, 10 இயர் கம்ப்ரசர் வாரண்டி தராங்க. கம்ப்ரசர் கண்டென்சர் காயிலும் இல்ல கொடுத்திருக்காங்க. காப்பர் கண்டென்சர் காயில் இந்த ஒரு ப்ராடக்ட்ல வருது. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் அமேசான்ல 45,876 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 31 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல எல்ஜில இருந்து வரக்கூடிய 1.5 டன் 5 ஸ்டார் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி பத்தி பார்க்க போறோம். டுவல் இன்வெர்டர் ஆப்ஷனோட வருது. 100% ஓஷன் பிளாக் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. 4-in-1 கன்வெர்ட்டபிள் கூலிங் ஆப்ஷன் இருக்கு. திங்க் வைஃபை, வாய்ஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் AI ஃபீச்சர்ஸும் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் அமேசான்ல 46,999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 6 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட்லாம் கிளைமேட் மாறி இருக்கும்போது வாங்குனீங்க அப்படின்னா பிரைஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். இதுவே சீசன் டைம்ல வாங்குனீங்க அப்படின்னா பிரைஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். 2nd பிளேஸ்ல வோல்டாஸ்ல இருந்து வரக்கூடிய இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி 3 ஸ்டார் மாடல் பத்தி பார்க்க போறோம். இது 1.5 டன்ல வருது. 3 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட ஒரு நல்ல மாடல். சூட்டபிள் பாத்தீங்கன்னா 111 ஸ்கொயர் ஃபீட் டு 150 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் செட் ஆகும். LED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இன்டெலிஜென்ட் ஸ்லீப் மோட் கொடுத்திருக்காங்க. R32 என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கேஸ் இதுல கொடுக்குறாங்க.
இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் Amazonல 32,140 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 940 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வோல்டாஸ்ல இருந்து வரக்கூடிய இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி மாடல் பத்தி பார்க்க போறோம். 1.5 டன் 5 ஸ்டார் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி மாடலா வருது. சூட்டபிள் பாத்தீங்கன்னா 111 ஸ்கொயர் ஃபீட் டு 150 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். எனர்ஜி ரேட்டிங் 5 ஸ்டார் வரைக்கும் கொடுக்குறாங்க. 1 இயருக்கு ப்ராடக்ட் வாரண்டியும் 5 இயர்ஸ்க்கு கம்ப்ரஸர் வாரண்டியும் தராங்க. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் Amazonல 36,899 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 396 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் Amazon and Flipkartல நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கான லிங்க்ஸ் இத பத்தி இன்னும் அதிகமான விஷயங்களை நீங்க அங்க போய் தெரிஞ்சுக்கலாம். கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.